ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சென்டரில் 11வது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள். தீவிரவாத செயல் தொடர்பாக பணி நீக்கம் செய்யப்பட்ட மருத்துவர் நிசார் தலைமறைவாகி இருப்பதாக நாம் முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது 2023ஆம் ஆண்டு காஷ்மீரில் SMHS மருத்துவமனையில் பணியாற்றிய போது இவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் தலைமறைவாகி இருப்பதாக முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் பாரதி ராஜா, முக்கிய செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ஃபரிதாபாத் மாவட்டத்தில் அல்ஃபாலா கல்லூரி தான் இன்னைக்கு இந்தியா நாடு முழுவதும் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஏன்னா இங்க படிச்சிருக்கிற டாக்டர் ஜெய்ஷ் இ முகமது அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டிருப்பதாகவும் அந்த தீவிரவாத அமைப்போட தொடர்புல இருந்ததாகவும் 3 டாக்டர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு பெண் டாக்டரும் இதுல அடங்குவாரு. இந்த நிலையில இன்னொரு 2 பேர்கிட்ட கொஸ்டினிங் போயிட்டு இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல நசீர் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்ததா சொல்லப்படுது. அவர் இப்போது தலைமறைவாகி இருக்கிறார். அவர் மேல ஏற்கனவே 2023 தேச துரோக வழக்கு இருக்கு. அதாவது ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டியில செயல்பட்டதா சொல்லி அவர் ஸ்ரீநகர் மருத்துவமனையில பணியாற்றும் போது அவர் அந்த காரணம் காட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் 2023. அதன் பிறகு ஃபரிதாபாத் அல்ஃபாலா பல்கலைக்கழகத்துல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா பணியாற்றியிருக்கார். இந்த டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த பிறகு அவர் தலைமறைவாகியிருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அவரை தேடும் பணியில ஜம்மு காஷ்மீர் போலீசாரும் தீவிரவாத ஒழிப்பு படையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏன்னா இதுல பல்வேறு டெல்லி அந்த கார் வெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நசீரை பொறுத்த மட்டில் அந்த டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் எப்போது நடந்ததோ அதற்கு பிறகு அவரை யாருமே எங்கள் கண்ணில் கண்படவில்லை அப்படின்னு பல்கலைக்கழகத்துல இருந்த பலரும் சொல்லி இருக்கிறதா, மாணவர்களும் சொல்லி இருக்கிறதா அந்த ஹரியானா போலீசார் தரப்புல இருந்து தகவல் வெளியா இருக்கு. இதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்றால் ஏற்கனவே இது ஒரு தீவிரவாத கும்பலின் செயலோ அப்படின்ற ஒரு கோணத்துல விசாரணை போய்கிட்டு இருக்கும் போது ஒரு தலைமறைவாகிட்டார். அதுவும் தேச துரோக வழக்குல தேச துரோக பிரச்சனைகள்ல சிக்கி அவர் நாட்டுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு மருத்துவர் தலைமறைவாகியிருக்கார் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அவரை விரைவில் பிடிக்கணும், அவரிடம் விசாரணை நடத்தணும், அவர் எங்கு சென்றிருக்கா அப்படின்ற விஷயத்தை இப்ப ஹரியானா போலீசார் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி பாரதி ராஜா உங்களுடைய தகவல்களுக்கு. ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சென்டரில் 11வது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள்.